இல்லம் என்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா இன்பம் பங்கிடும் எங்கள் எல்லாம் தீர்த்திடும் அருள் தங்கிடும் இருள் எல்லாம் நீங்கிடும் எந்த உள்ளம் என்னும் மாளிகையில் இல்லம் என்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா இன்பம் பங்கிடும் எங்கள் எல்லாம் தீர்த்திடும் அருள் தங்கிடும் எல்லாம் நீங்கிடும் எந்த உள்ளம் என்னும் மாளிகையில் அழகடாய் வந்தோ தேடி உந்தன் பாதம் அமர்ந்திடுவோ அழகடாய் வந்தோ தேடி உந்தன் பாதம் அமர்ந்திடுவோ ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா இன்பம் பொங்கிடும் பின்னர் எல்லாம் தீர்ந்திடும் அருள் தங்கிடும் இருள் எல்லாம் நீங்கிடும் எந்த உள்ளம் என்னும் மாளிகையில் ஒலிக்கும் அணியோசை ஆனந்தத்தில் எங்கள் குரலோசை ஆலயத்தில் ஒலிக்கும் அணியோசை ஆனந்தத்தில் எங்கள் குரலோசை வேதனைகள் மறைந்திடுமே துளிகள் நிறைந்திடுமே வேதனைகள் மறைந்திடுமே துளிகள் நிறைந்திடுமே உயிரில் உன்னருள் இன்பங்கள் ஆயிரம் எங்கள் இல்லமென் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா இன்பம் பொங்கிடும் இன்னல் எல்லாம் தீர்ந்திடும் அருள் தங்கிடும் இருள் எல்லாம் நீங்கிடும் எங்கள் உள்ளம் என்னும் மாளிகையில். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நமது ஆலயத்தில் பீடத்திற்கு பின்புறமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருச்சிலுவையையும் மற்ற சிறுபங்களையும் நாம் மந்திரித்து இப்பொழுது அர்ச்சித்து செய்கிறோம். ஆகவே இந்த நிகழ்விலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருச்சிலுவையை புனிதப்படுத்துதல். ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை மீட்க மனுவுரு எடுத்த உன் திருமகனின் அடையாளமாய் அமைந்த உமது கனிந்த அன்பை நினைவூட்டும் இந்த சிலுவையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இது மக்களுக்கு விசுவாச வாழ்வின் சின்னமாகவும் மனிதரை மீட்கும் துன்பங்களின் ஆறுதலாகவும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் கருவியாகவும் வாழ்வின் நம்பிக்கையாகவும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனிதரின் உருவத்தை சுரூபத்திலோ படத்திலோ படித்து அவற்றை ஊன கண்களினால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. இதோ இந்த ஆலயத்திற்கு பயன்படுத்தப்படும் அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய இந்த சுரூபத்தையும், கோடி அற்புதரான புனித அந்தோணியார் இந்த ஊரின் பாதுகாவலருடைய சுரூபத்தையும் நீர் ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். இச்சுரூபத்தை பக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வுலக வாழ்வில் உமது அருளை பெற்று மறு உலக வாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மலர்களாய் வந்தோ தேடி உங்கள் பாதம் அமர்ந்திடுவோ, தேசிந்தும் மலர்களாய் வந்தோ தேடி உங்கள் பாதம் அமர்ந்திடுவோ, உன் வழியில் நடந்திடுவோ, உன் வழியில் வாழ்ந்திடுவோ, உன் வழியில் நடந்திடுவோ, உன் வழியில் வாழ்ந்திடுவோ. உயிரில் இன்பங்கள் சொந்தங்கள் ஆயிரம் எங்கள் இல்லம் என்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா இன்பம் பங்கிடும், இன்னல் எல்லாம் தீர்ந்திடும், அருள் தங்கிடும், இருள் எல்லாம் நீங்கிடும், எந்த உள்ளம் என்னும் மாளிகையில். ஆலயத்தில் ஒலிக்கும் மணி ஓசை, ஆனந்தத்தில் எங்கள் குரலோசை, ஆலயத்தில் ஒலிக்கும் மணி ஓசை, ஆனந்தத்தில் எங்கள் குரலோசை. வேதனைகள் மறைந்திடுமே, தென்துளிகள் நிறைந்திடுமே, வேதனைகள் மறைந்திடுமே, தென்துளிகள் நிறைந்திடுமே. உயிரில் உள்ளருள் இன்பங்கள் ஆயிரம் எங்கள் இல்லம் என்னும் ஆலயத்தில் நுழைகையிலே இறைவா இன்பம் பொங்கிடும், எங்கள் எல்லாம் தீர்ந்திடும், அருள் தங்கிடும், இருள் எல்லாம் நீங்கிடும், எங்கள் உள்ளம் என்னும் மாளிகையில். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த புனித அந்தோணியாருடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகி இன்று 12/12/2025 இன்றைய நாளிலே இந்த ஆலயத்தினுடைய
மீண்டும் இந்த பீடத்தினுடைய பின்புறம் இருக்கின்ற சுவர் புதுப்பிக்கப்பட்டு திருவுருவச் சிற்பங்கள் இங்கே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நிகழ்விலே, இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கேற்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஆலய நேர்தலிப்பு ஆண்டு நாளில் இறைவன் இந்த மாபெரும் காரியத்தை செய்த அனைத்து நபர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். இந்த அருள் பணியை மிக சிறப்பான விதத்தில் கடவுளுடைய அருள் துணையால் புனித கோடி அந்தோணியாருடைய வழிகாட்டுதலினால் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு இன்றைய நாளிலே இது மீண்டும் நம்முடைய ஆலயமானது கடவுளுக்கு புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ஆகவே இந்த மாபெரும் நிகழ்வில் இந்த பணியை செய்த, இந்த அரும்பணியை செய்த அனைத்து நபர்களுடைய குடும்பங்களுக்காகவும், இதற்கு நன்கொடையாக உதவி செய்த அத்துணை நன்கொடையாளர்களுக்காகவும், குறிப்பாக உடல் உழைப்பு கொடுத்தவர்கள் இந்த திருப்பலியிலே அவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நமது ஊருக்காகவும், நமது ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களின் நலன்களுக்காகவும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான இறையருளை இறைவன் நிறைவாக வழங்கி ஆசிர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய திருப்பலியில் அந்தோணிசாமி பிலோமினாள் குடும்ப கருத்துக்களுக்காகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், தெய்வ சகாயம் அருள்மேரி இவர்களின் ஆன்மாவின் நிலைப்பாட்டிற்காகவும், சமணசு ஆரோக்கியமேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், உடல் சுகத்திற்காகவும், வீடு நலமுறையில் கட்டி முடிக்க வேண்டியும், சலேத்துமேரி குடும்ப நலனுக்காகவும், கருத்துக்களுக்காகவும், உடல் உள்ள நலன்களுக்காகவும், மார்டின் ராஜ், சூரிய பிரகாஷ், நவீன், ஸ்டாலின் இவர்களுடைய படிப்பிற்காகவும், உடல் நலனுக்காகவும், வேலை சிறக்கவும், மேலும் ஜான் பால், நிர்மலா மேரி, ரேகன் தேவி இவர்களுக்காகவும், அந்தோனி அமலோற்ப மேரி, மெல்வின் இன்ஃபன்ட் இவர்களுக்காகவும், மேலும் மரியதாஸ் அஜ்னா மேரி குடும்ப நலன்களுக்காகவும், மரியதாஸ் தொழில் நலன், சிஸ்டர் நிஷா பிரியா பணி சிறக்கவும், அந்தோனி குரஸ் உடல் உள்ள நலனுக்காகவும் பணி சிறக்கவும், மேலும் மரித்த மரிய பிரகாசம், சிலுவை மேரி இவர்களின் ஆன்மாவின் நிலைப்பாட்டிற்காகவும், அந்தோனி குருஸ் அற்புத மேரி குடும்ப நலன்களுக்காகவும், பேரப்பிள்ளைகளுடைய உடல் உள்ள நலன்களுக்காகவும், அந்தோணிசாமி ஆரோக்கியமேரி குடும்ப நலன்களுக்காகவும், பிள்ளைகளின் வேலைக்காகவும், அருட்தந்தை லூர்து ரொசாரியோ குருத்துவ பணி சிறக்க வேண்டியும், மேலும் ரோஸ்மேரி குடும்பம், ஜோ பெர்னாண்டஸ், குழந்தை தெரேசா, ஜோன்ஸ், லியோ, ஜேம்ஸ், ஜெலினா மேரி இவர்களின் குடும்ப நலனுக்காகவும், கருத்துக்களுக்காகவும், அலிஷா, ஜோஷினி, எய்டன், ரியான், ஆரியன், ரித்திவிக் இவர்களின் வளர்ச்சிக்காகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், கருத்துக்களுக்காகவும், மேலும் ஆண்ட்ரோஸ் ஆரோக்கியமேரி குடும்ப நலனுக்காகவும், கருத்துக்களுக்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், ஆல்பர்ட் திருமணம் விரைவில் நடைபெறுவதற்காகவும் மற்றும் அவர்கள் மனதில் நினைக்கும் காரியங்கள் நல்லெண்ணங்கள் நிறைவேறும்படியாகவும் கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய திருப்பலியில் இணைந்திருக்கின்ற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மேலும் புஷ்பராஜ் குடும்பத்தில் எலிசபெத் ராணி உடல் நலத்திற்காகவும், தினகரன் திருமண வரன் வேண்டியும், மார்டின் தினமலர் உடல் நலனுக்காகவும், கிளமெண்ட் உடல் நலத்திற்காகவும், ரோஸ்லின் இவர்களுடைய உடல் நலத்திற்காகவும், கியான், புரூஸ், கிறிஸ்டி, தர்ஷன் உடல் நலத்திற்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், விமல்ராஜ் குடும்பத்தில் மலர், அருமைநாதன், பால்சன் உடல் நலத்திற்காகவும், அக்வினா, நவீன்குமார் உடல் நலத்திற்காகவும், சுஜன்ராஜ் உடல் நலத்திற்காகவும், குடும்ப கருத்துக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஒவ்வொரு ஆண்டும் உமது புனித கோயிலின் அர்ச்சிப்பை புதுப்பிக்கும் இந்நாளில் உம்மக்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தருளும். இங்கு நாங்கள் உமக்கு எப்பொழுதும் தூய்மையான வழிபாடு செலுத்தவும், மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் அதன் நிறைவை பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திரு. இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 48. இறை வார்த்தைகள் 17 இருந்து 19 முடிய. இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாலும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெற்றி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிராது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவர் வரவிருக்கிறார், அவரை எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில்
அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 to 22 வரை. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டுவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்று, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவியகரத்தில் புனித அந்தோணியாருடைய இந்த திருக்கோவிலானது 12 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி இந்த கோவில் அர்ச்சித்து புனிதப்படுத்தப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கின்றது. அதே நாளில் மீண்டும் இந்த ஆலயத்தில் இந்த பின்புற சுவரானது பழுது நீக்கப்பட்டு இன்றைக்கு புது பொலிவுடன் திருச்சிலுவை மற்றும் அன்னை மரியாள், புனித அந்தோணியாருடைய திருவுருவங்கள் இங்கே அர்ப்பணிக்கப்பட்டு இந்த நாளிலே மிக மகிழ்ச்சிக்குரிய நாளாக, இந்த புது பொலிவோடு திகழ்கின்ற இந்த நாளில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த நாளிலே ஜெபிக்க வந்திருக்கிறோம். முதலிலே இந்த நாளில், இந்த கோவிலின் அர்ப்பண நாளின் விழாவில் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நம்முடைய அருட்சகோதரிகள் பாடற் குழுவோடு இணைந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்ட வேண்டும். ஓகே, மிக்க நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக நீண்ட நெடிய பிரசங்கம் வைக்க முடியாது. காட்டா நாம இந்த மறையுரையை, இந்த சிந்தனையை நாம் கேட்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கோவில் தேவை இல்லையா? கோவில் தேவை. அந்த கோவில் எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள்? கோவில் இல்லாத ஊரிலே, சொல்லுங்க, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம். ஏன் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னா, கோவில்
நம் ஒவ்வொருவருக்கும் ஆத்மார்த்தமான இடம். கோவில் நம்முடைய வாழ்வின் மனசாட்சிக்கான இடம். கோவில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அடையாளப்படுத்துகின்ற இடம். இந்த ஊரில் எத்தனையோ இடம் இருக்கிறது இல்லையா? நிறைய இடம் இருக்கிறது. மக்கள் வீடு கட்டி வாழ்கிறார்கள். வயல்வெளியில் அதை நிலத்தை பண்படுத்தி அதை பயிர் செய்து வாழ்கிறார்கள். எவ்வளவோ இடம் இருக்கிறது. ஆனால் கடவுள் ஒரு ஊரில் ஒரு இடத்தை மட்டும் தேர்வு செய்து கொள்ளுகிறார். ஒரு இடத்தை மட்டும் தேர்வு செய்து கொள்ளுகிறார் என்றால் அந்த இடம் எவ்வளவு சக்தி ஆற்றல் வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்லுகிறார், ஆலயத்தின் மீதுள்ள ஆர்வம் அவரை பற்றி எரிய செய்கிறது. இதோ உம் வில்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று சொல்லுகிறார். ஆகவே கோவில் என்பது நம்முடைய வாழ்வில் மிக மிக அத்தியாவசியமான ஒரு இடம். பல பேர் சொல்லுவார், என்ன சொல்லுவாங்க பல பேர் நமக்கு சொல்லுகின்ற இந்த வார்த்தை இருக்கிறது, நமக்கு என்ன தேவையில்லை, கடவுள் தேவையில்லை. கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவுதான் நீ கடவுள் மறுப்பாளனாக இருந்தாலும் சரி, கடவுளை நீ நிராகரித்தாலும் சரி, ஆனா கடைசியா நீ எங்க போய் நிக்க போற? நம்மால் இயலாத ஒரு நேரம் இருக்கும், முடியாத ஒரு நேரம் இருக்கும். அன்றைக்கு முடியாத இந்த தருணத்தை நம்மை கரம் பிடித்து நடத்துகின்ற சக்தி ஆற்றல் இது கடவுள். ஆகவே அதை உணர்த்துகின்ற இடம்தான் இந்த கோவில். ஆகவே இந்த கோவிலுக்கு நாம் வருவதிலும், இந்த கோவிலில் நாம் ஜெபிப்பதிலும், இந்த கோவில் மீதுள்ள அக்கறையோடு நாம் செயல்படுவதிலும் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு இறைப்பணி. கோவிலுக்கு பணி செய்கிறோம் என்றால் அந்த பணி சாதாரணமாக அந்த பணி எடுத்துக்கொள்ள முடியாது. அது கடவுளுக்கு செய்கின்ற அறப்பணியாக அது மாறுகிறது. இந்த அறப்பணி நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். யார் யாரெல்லாம் கோவிலோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக கடவுளுடைய அருள் துணை இருந்து கொண்டே இருக்கிறது. எதை எந்த நேரத்தில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதல் இந்த நற்காரியங்களில் இறைப்பணியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விவிலிய வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது மக்கள் கோவிலுக்காக ஏங்கினார்கள். ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளம் ஆர்வத்தால் துடித்தது. அதனால்தான் விவிலியத்தில் நாம் படிக்கிறோம், போய் சாமுவேல் இறைவாக்கியனிடம் இஸ்ராயல் மக்கள் போய் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். தாவீது அரசன் ஏங்கினான், நான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஏங்கினான். பிரியமான சகோதர சகோதரி, அப்பேற்பட்ட தாவீது அரசனால என்ன கட்ட முடியல? ஒரு கோயில் கட்ட முடியும். இஸ்ராயேலேயே அவன் தான் சிறந்த அரசன். The time of David is a golden times என்று சொல்லுகிறார். அது ஒரு பொற்காலம். இஸ்ராயலில் ஆங்காங்கே அமைதி நிலவி கொண்டிருந்தது, எல்லா விதமான வசதியும் இருந்தது. தாவீது நினைத்தால் எல்லா பொருளையும் கொண்டு சேர்க்கலாம். ஆனா அவனுடைய காலகட்டத்தில் என்ன நடக்கல? கோவில் கட்டப்படவில்லை. கடவுள் நிராகரிக்கிறார். அவனுடைய மகன் சாலமோன் அரசன் காலத்தில் தான் கோவில் கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த கோவில் கட்டுகின்ற பணி அல்லது கோவிலை நாம் நிர்வகிக்கின்ற பணி என்பது அது கடவுள் ஒரு சில பேர்களுக்கு தான் அதை வழங்கி இருக்கிறார். இதை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் கட்டிய டெம்பிள், இந்த சாலமோன் எழுப்பிய ஆலயம், தேவாலயத்தை பற்றி தான் அதிலே கடவுளுடைய மாட்சிமை இறங்கியது. அடுத்ததாக பார்க்கிறோம், இந்த சாலமோன் டெம்பிளை ஒரு காலத்துல சாலமோன் கட்டிய கோவிலை ஒரு சில பகுதிகளை இடித்தார்கள். எதிரிகள் பாபிலோனிலிருந்து இடித்தார்கள், அசீரியாவிலிருந்து இடித்தார்கள். அதற்கப்புறம் ஏரோது மன்னன் காலத்தில் அது மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிறது. இத்தனை ஆண்டுகள், ஏறக்குறைய 500 ஆண்டுகளாக சிதிலமடைந்த அந்த கோயில் மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த 500 ஆண்டுகளா அந்த கோவிலுக்கு கட்டுறதுக்கு வசதி இல்லையா, வாய்ப்பு இல்லையா? இருந்தது. ஆனால் அது யாரால் நிறைவேற வேண்டுமோ அந்த தருணத்தில் அது நிறைவேறும். பிற்பாடு பார்க்கிறோம், ரோமையர்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு எருசலேமில அந்த கோயில் தரைமட்டமாக்கப்பட்டு இப்பொழுது என்ன மட்டும் இருக்குது? ஒரே ஒரு
ஒரே ஒரு சுவர் மட்டும் இருக்கிறது, அந்த வெயிலிங் வால், அழுகையின் சுவர் இருக்கிறது. இங்க எல்லாம் போய் முட்டி மோதுறான். இஸ்ராயல்கிட்ட காசு இல்லையா, பணம் இல்லையா, படைபலம் இல்லையா, வசதி இல்லையா? இந்த உலகத்துல எந்த இடத்துல போர் நடந்தாலும் அவனுடைய போர் கருவி இல்லாமல் இல்லை. அவ்வளோ வசதி வாய்ப்பு இவளை எல்லாம் இருந்தும் 2000 ஆண்டுகள் இருந்தும் என்ன கட்ட முடியல? அங்க ஒரு கோவிலை கட்டி எழுப்ப முடியவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் இந்த கோவிலை நிர்மாணிக்கின்ற பணி, இந்த கோவிலை கட்டி எழுப்புகின்ற பணி, இந்த கோவிலை பாதுகாக்கின்ற பணி, இந்த கோவிலோடு இணைந்து இறைப்பணியில் பங்கேற்கிற பணி என்பது நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதம். இது எல்லாருக்கும் வாய்த்து விட முடியாது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, சர்ச்சில் இருக்கிறோம், ஒரு பங்குல இருக்கிறோம், ஒரு ஊர்ல இருக்கிறோம், இந்த பணியை எடுத்து நடத்துவதற்கு, இந்த பணியை செய்வதற்கு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை கடவுள் கொடுக்கிறார். அருமையாக இந்த நாளில தேவியாகரத்துல இவ்வளவு ஒரு அருமையான கோவில், அதே போல அருமையான ஒரு பேக்ரவுண்டோட இருக்கின்ற ஒரு நிலையில இன்றைக்கு நாம் இந்த கோவிலை நிர்மாணித்திருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும், தேவியாகரத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நான் இந்த தருணத்துல நன்றி கூறுகிறேன். இறைப்பற்றோடு இருங்கள், இறைப்பற்றோடு வாழுங்கள். அதுதான் நம்மை கடைசி வரை கொண்டு போய் சேரும். அதனால்தான் மிக அருமையாக தூய பவுலடியார் ஏதென்ஸ் மக்களை பார்த்து அவர்களோடு பேசுகின்றார். இந்த ஏதென்ஸ் நகரத்துல பாத்தீங்கன்னாக்கா, கிரேக்க நாட்டுல ஏதென்ஸ் நகரத்துல பவுலடியார் அந்த நகரத்தை சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்க்கின்ற பொழுது நிறைய தெய்வம், நிறைய சிலைகள் இருக்கிறது, ஏகப்பட்ட சிலைகள் இருக்கிறது. ஆனா ஒரு இடத்துல மட்டும் என்ன இல்ல, சிலை இல்ல, வெறும் பலிப்பீடம் மட்டும் இருக்கிறது. வெறும் பலிப்பீடம் மட்டும் இருக்கிறது, சிலை இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அங்க இருக்கின்ற பெரிய பெரிய தத்துவ அறிஞர்கள், பெரிய பெரிய வல்லுநர்கள், மறை வல்லுநர்கள், இவர்களுக்கு மத்தியில தூய பவுலடியார் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் எவ்வளவு இறைப்பற்று கொண்டவர்கள் என்பதை இந்த ஏதென்ஸ் நகரத்தை நான் சுற்றி பார்த்து வந்த பொழுது நான் கண்டு கொண்டேன். ஆங்கிலத்துல மிக அருமையாக சொல்றார், Dear Athenians, you are religiously extreme அப்படின்னு சொல்லுவார். religiously extreme அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் இறைப்பற்றில் மிக சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். எல்லா தெய்வத்திற்கும் என்ன கட்டி வச்சுக்கிறீங்க? ஒரு பலிபீடத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல யாரும் அறியாத கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க இல்லையா? அந்த கடவுளை பற்றி தான் பேச போகிறேன். யாரும் அறியாத கடவுள் யாரு? ஆண்டவர் இயேசு. தந்தை கடவுள், ஆண்டவர் இயேசு, தூய ஆவியார், இவர்கள்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி அந்த ஏதென்ஸ் நகரில் பேசுகிறார். பேசி முடித்த பிற்பாடு பல பேர் அவரை நம்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த இறைப்பற்றோடு இந்த நாட்களிலே வாழ கற்றுக்கொள்வோம். இந்த ஆலயம் நமக்கு ஒரு புனிதமான இடம், இறைவேண்டலின் இடம். உங்களுக்கு கஷ்டமா? இந்த ஆலயத்துக்கு வந்து வேண்டுங்க. உங்களுக்கு சந்தோஷமா? இந்த ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு இடர்பாடா, ஏதாவது தொல்லையா, இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டிக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இங்க நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கணுமா, கோயில்ல வந்து ஒரு 5 நிமிஷம் வேண்டிட்டு போய் முடிவெடுங்க. நல்ல மனசாட்சி வழிகாட்டுதலை கடவுள் கொடுப்பார். நாம் மறந்துடுறோம். ஒரு கோயில் இருக்கிறதே பல நேரங்களில் மறந்துட்டு நாம் தான் தோன்றித்தனமாக முடிவெடுக்கிறோம். பிரியமானவர்களே, அதல்ல. எதற்காக இந்த கோவில் இருக்கிறது, இந்த ஆலயம் இருக்கிறது? வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியமா, கோயிலுக்கு வாங்க, இந்த முடிவு எடுக்கிற ஆண்டவரே, அந்தோனியாரே வழி நடத்துங்கன்னு சொல்லுங்க. அதற்காகத்தான் இந்த ஆலயம். ஆகவே இதை உணர்ந்து கோவிலினுடைய இந்த அர்ப்பண நாளில் இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஆமென். நாளைக்கு
எல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவர் உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரை மனதிருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரை பணிவிரக்கம் கொண்டவரே மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு வந்தேன் பணிவிரக்கம் கொண்டவரே மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டேன் எத்திரவே என்னவரே உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா அப்பரசம் கொண்டு வந்தேன் நன்றுவே காணிக்கையாய் அன்புருவே காணிக்கையாய் அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடனாய் மாற்றியதை உமதுடனாய் மாற்றியதை அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய் அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடனாய் மாற்றியதை அனுதின உணவாகும் கோதுமை மணி போல அனுதின உணவாகும் கோதுமை மணி போல மாற்றிடுவே என்னையுமே என்னவரே உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவர் உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரை மனதுருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரை பணிவிரக்கம் கொண்டவரே மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு வந்தேன் பணிவிரக்கம் கொண்டவரே மணக்கு வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் மணக்கும் வார்த்தையாகும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிடே கேட்கிடுவே என்னவரே உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதும் ஆண்டை பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து விலகி கொள்வாராக. ஆண்டவரே, திருக்கோவிலை மாட்சியாலும் தூய்மையாலும் நிரப்ப நீர் திருவிழம் கொண்ட இந்நாளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அதனால் என்றும் உமக்கு ஏற்புடைய பழிபொருளாக மாற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் உமது அருளால் கட்டி எழுப்பிய இக்கோவிலில் உம்மை நோக்கி பயணம் செய்யும் உமது குடும்பத்துக்கு உதவி புரிய நீர் ஒருபோதும் தவறுவதில்லை. இந்த கோவிலின் வழியாக நீர் எங்களோடு கொண்டுள்ள அன்புறவின் மறை நிகழ்வை வியத்தகு முறையில் நீர் வெளிப்படுத்தி செயல்படுத்துகின்றீர். ஏனெனில் உமது உயிருள்ள கோவிலாக எங்களை கட்டி எழுப்புகின்றீர். விண்ணக வீடான எருசலேமில் உமது அமைதியை கண்டு முழுமையடையும் வரை உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை பல்வேறு உறுப்புகளான ஆண்டவருடைய உடலாக இங்குதான் தொடர்ந்து வளர்ச்சி பெற செய்கின்றீர். ஆகவே புனிதர் திருக்கூட்டத்தோடு உமது மாட்சியின் கோவிலில் நாங்கள் உம்மை புகழ்ந்து வாழ்த்தி போற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாவட்டத்தின் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் சிறப்பாக இதோ இந்த நாளிலே இந்த ஆலயத்தினுடைய அர்ப்பண விழாவில் இணைந்திருக்கின்ற இறை மக்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் வீழ்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் சிறப்பாக இத்திருப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற இறந்த ஆன்மாக்களின் நிலைப்பாட்டுக்காக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளே செருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற எங்களுடைய கோவிலின் பாதுகாவலரான புனித அந்தோனியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணைந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்பீட்வராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஆலயத்திலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் அருள் வாழ்வையும் சிறப்பாக தன்னுடைய அருள் நிலையையும் வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே. இவரின் திருவிருந்து கழைக்க பெற்றவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை நிலை வாழ்வளிப்பதாம். அவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. எனக்கேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ
உரமாகுது. என்னையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, எனையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, நீதம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் தெய்வம் போகுதே, ஒரு சந்தோஷங்கள் என போகுதே. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, நீதம் என் வாழ்வின் பொருள் தேடும் உறவல்லவா, உறவல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் பாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்கு அர்ச்சிக்கப்பட்ட மக்கள் மது ஆசியின் கனிகளை மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆலயத்தினுடைய அர்ப்பண விழாவில் இவ்விழாவின் உடல் உழைப்பின் பயனால் அருள் வாழ்வின் கொடையாக அவர்களுக்கு அவை அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிர்வர தலைவணங்கி மன்றாடும். இன்று இக்கோவிலின் நேர்ந்தளிப்பு நினைவாக உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது தமது விண்ணகாசியை நிறைவாய் பொழிவாராக. ஆமென். திரிந்து சிதறுண்டு கிடக்கும் மக்கள் அனைவரையும் தம் மகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் தூய ஆவியாரின் உறைவிடமாகவும் விளங்க செய்வாராக. ஆமென். இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் புனிதர் அனைவரோடும் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை நீங்கள் பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே,
இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, சரணமையா சரணமையா உங்கள் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உங்கள் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. தந்தனனா 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 துன்பப்படும் எங்களுக்கு சந்தீவினே, துன்பத்தினே வறுமைகளை களைப்பவரும் நீரே, துன்பப்படும் எங்களுக்கு சந்தீவினே, துன்பத்தினே வறுமைகளை களைப்பவரும் நீரே. ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோமே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதலும் நீரே. அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதலும் நீரே. சரணமையா சரணமையா உங்கள் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உங்கள் பாதம் சரணமையா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அனைவரும் அமர்வோம். மரியே வாழ்க. ஃபாதர் சீக்கிரம் முடியுன்றாரு, என்ன சொல்றதுன்னு தெரியல. தந்தை அவர்கள் நமது கோயில் திருப்பிழா ஆனது 12/12/2012 அந்த தேதியில நம்ம அந்த 10 வருஷம் ஏதாவது பூசை இருக்கும். ஆனா இருந்தாலும் இந்த வருஷம் 12வது மாசம் 12ஆம் தேதி ஃபாதர் நான் சோறுலாம் அடிச்சுட்டு ரைட்ஸு அதையெல்லாம் போட்டிருக்கிறேன், வந்து கொஞ்சம் நல்லா சிறப்பாக ஒரு பூசை எங்களை வச்சு நல்ல மறை உரையை கொடுக்குறாங்க. சரி கண்டிப்பா போற நடத்து அப்படின்னு தந்தை அவர்கள் வந்து ஒரு ஆலயத்தில் நல்ல திருப்பலி நிகழ்த்தி நல்ல கருத்துக்களை வழங்கியதற்கு நமது ஊர் சார்பாகவும் வாலிப பிள்ளைகள் சார்பாகவும் நாங்கள் நன்றி, மனமார்ந்த நன்றியை கரகமாக எழுப்புகிறோம். தந்தை அவருக்கு பொன்னாடை அணிவித்துள்ளோம். அடுத்ததாக காலையிலே ஆகட்டி முந்தா நாள் போனேன். நேற்று தான், நாளைக்கு தான் போக, நேற்று போவேன். ஆதர் சொல்லிட்டாரு, நேற்று எனக்கு ரொம்ப அழைச்சல் ஆகுது. பூசை ஊர்ல திருப்புறா அப்படின்னா கோயிலுக்கு போறதும் நல்ல கோயிலுக்கு பிறந்த நாள், அவங்க பிறந்த நாளை கொண்டாடி வாங்க கண்டிப்பா மேய்ச்சிடு அப்படின்னாங்க. எல்லா வகையிலையும் எனக்கு சிஸ்டர் எல்லா வகையிலுமே உதவி செய்யறாங்க. இந்த சிஸ்டர் எல்லாருக்கும் ஊர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தாழ்வு வருது.
அடுத்ததாக நமது பங்குக்கு டி.எம். சவுந்தரராஜனை கடவுளோட கொடுத்துருக்கிறார். டி.எம். சவுந்தரராஜன் நம்ம பங்குக்கு டி.எம். சவுந்தரராஜன் பாடல் இது சினிமாவில், ஆனா நம்ம பங்குக்கு நல்லா என் இயேசு டி.எம். சவுந்தரராஜன் என்கிற ஒரே ஒரு நபர் கொடுத்திருக்கிறாரு. அவரு தான் இது ஆசிரியர் பால்ராய் சார் அவர்கள். பால்ராய் சார் சொல்லுங்க. அடுத்தது என் பிள்ளைங்கன்னு தான் சொல்லணும். பாடலுக்கு என் பிள்ளைங்க தான் அப்படின்னு சொன்னோம். அம்மா நீங்க எங்க பிள்ளைங்க, எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாரும் ஒவ்வொரு பொம்பளை பசங்க வயசு என் பிள்ளைங்களுக்கு சால்வு போடுது. கூப்பிட்ட குரலுக்கு டீ சுவிச்சில் அம்மாரி வந்து பாடத்துக்கு வந்துக்கிறாங்க. எழுதுற பரவாயில்ல. அடுத்ததாக எனது அன்பு பிள்ளை, எனக்கு அன்பு பிள்ளை, நம்ம ஊருக்கு அன்பு பிள்ளை, பங்கு கோயிலுக்கு அன்பு பிள்ளை, அவரு தான் சவுண்ட் சர்வீஸ் நிர்மல்ராஜ். அவருக்கு ஊர் சார்பாக முன்னாடையை போட்டி ஜான்பால் அவர்கள் அவரை சந்தோஷப்படுத்துவார். இசை ஞானி இளையராஜா. அடுத்த இளையராஜா தான் எங்க சாருடைய சன். அவருக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த இப்ப நான் சொல்றேன். என்னன்னா எல்லாமும் பண்ணிட்டும் போது ஃபாதர்கிட்ட பூ அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். மேஸ்திரி காசு வேணும் அப்படின்னு அப்படியே திருப்புடுன்னு வழியில வந்தேன். அவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், என்னாலும் ஊராட்சி மன்ற தலைவர். அவரை அணுகினார். மேஸ்திரி உனக்கு என்ன வேணும்? மரியாதை சொல்லுங்க. பூ அலங்காரம், பீடை அலங்காரம் ஓ மூலியமா தான் நடக்கணும். கண்டிப்பா மேஸ்திரி, நான் கண்டிப்பா செஞ்சுக்கிற மாதிரி தான். கண்டிப்பா பேசுறேன். தலைவர் அவர்களை அன்போடு ஊர் மக்கள் சார்பாக வர வைக்கிறேன். ஃபாதர் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் அவர்களுக்கு பொன்னாடியை போத்தி மகிழ்விக்கின்றார். தலைவர செஞ்சதுக்கு நான் மனமார்ந்த நன்றி. தான் சொல்லுவாங்க, சாப்பிட்ட உடனே மறந்துட்டு பத்தியானவங்க ஏதோ தரமா இருக்குத. நம்ம திருக்கோவிலூர் பங்கு கிளை கிராமம், திருக்கோவிலூர் பங்குக்கு மட்டும் அவரு உபதேசியார் இல்லை. ஆனா கிளை கிராமம், அத்தனை கிளை கிராமத்துக்கும் அவர் தான் உபதேசியார். அப்படின்னா அவருடைய அப்பா உபதேசியார், அவர் உபதேசியார். கடவுளுக்குன்னு அவங்க குடும்பம் பிறந்திருக்குது. இவர் அவங்க அப்பாவும் இவரை பிறக்க வச்சுக்கிறாரு. இதை போல இன்னொரு புள்ள அவங்க அப்பா இருந்தா கேட்பார், ஒரு புள்ளைய கொடுங்க உங்க கோயிலுக்கு உபதேசார் அவர் சொல்லு. ரொம்ப சுறுசுறுப்பா அன்பா செயல்படுவாரு. ஓடுவேன் உபதேசார இதை பொண்ணு அதை பொண்ணு எனக்கு இது கூட இருக்கு. கோசமேடைக்கு எல்லாத்தையும் கோசமேடைக்கு எல்லாமே எட்டுன்னு வந்து கொடுங்க, அது கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லும் போதுதான் மேஸ்திரி எல்லா இடத்துமே என்ன சொன்னாரு, அந்த அன்பு இறைப்பணியை கோயிலில் வேலை செய்யக்கூடிய உபதேசியார் பாபு சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அன்பார்ந்த இறை மக்களே, மத்தேயு எழுதிய அதிகாரத்துல 7வது அதிகாரம் 7வது வசனம், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வார்த்தையை இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகையால எந்த ஒரு பொருளும் கேட்டாதான் கிடைக்கும், கேட்கலனா கிடைக்காது. தட்டினாதான் கதவு திறப்பாங்க, இல்லைன்னா திறக்க முடியாது. அதே போல நீங்கள் கடவுள்கிட்ட வந்து என்னாலும் ஜெபிச்சிங்களா, உங்களுக்கு கேட்ட பொருள் எல்லாம் கிடைக்கும். அட கடவுள் கோயிலையா கட்டிட்டாங்க போயா, அப்போ வேலையை பார்ப்போம் முக்கிய பார்ப்போம்னு போயினே இருந்தாக்கா ஒண்ணுமே கிடைக்காது. நம்மளுக்கு கடவுள் இடைஞ்சலை தான் கொடுத்துன்னு வைப்பாரு, சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாரு. 1 மணி நேரம், 1 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கடவுளை நினைச்சு உள்ளத்திலேயே நினைச்சா கூட அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடவுளை வேண்டிக்கணும். என்னாலும் புகழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ட கிடைக்காத நோய் நீரும், எல்லாமே நீங்கும். ஆகையால கடவுளை வணங்குங்க, நினைங்க. வேலையே வேலையே வேலையே, எல்லாருக்கும் வேலை இருக்குது. நம்மளுக்கு வேலை இருக்குது, அடுத்தவங்களுக்கு வேலை இருக்குது, சாமியாருக்கு கூட வேலை இருக்குது. வேலை இல்லாத நேரமே கிடையாது, எல்லாரும் வேலை தான். அவருக்கு உட்கார கூட நேரம் கிடையாது, ஆனா நம்மளுக்கு உட்கார நேரம் இருக்குது. ஆனா சாமியார் சும்மா சொத்தா இருக்கிறாங்க அப்படின்னு நாம நினைக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு பல வேலை, பல சிந்தனை, பல செயல்கள் இருக்கிறது. ஆகையால நீங்க கோயிலுக்கு கடவுளை நினைங்க, கடவுள்கிட்ட வேண்டுங்க, மனுஷாளுகிட்ட வேண்டாதீங்க, கடவுள்கிட்ட வேண்டுங்க. கடவுள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆகையால இந்த கட்டடத்தை கட்டுறதுக்காக மரியதாஸ் முயற்சி எடுத்தாரு. முயற்சி எடுத்து எல்லாருக்கிட்டையும் அன்பா கேட்டாரு, கொடுத்தாங்க. அவங்களால இயன்ற உதவி தான் கொடுத்தாங்க. ஆகையால அவருக்கு நம்ம முன்மொழிஞ்சோன்னா இன்னும் மேலும் செய்வாரு. ஆகையால அவருக்கு நன்றி சொல்லி இந்த பொன்னாடியை போற்ற நான் அனுமதிக்கிறேன். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த சுவரு ஃபர்ஸ்ட் பழுதாங்க இருக்கும்போது ஃபாதர் ஆரோக்கியராஜ் ஃபாதர் அவர்கள் பேசுறி சீக்கிரமா அந்த சுவத்தை உடைச்சிட்டு ஒரு நற்கருணத்தை வச்சு கட்டலாம் அப்படின்னு சொன்னாரு. ஃபாதர் அங்க ஃபாதர் பண்றது என்ன ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதரும் போயிட்டாரு. அதனால இந்த செவ்வறு கட்டியிருக்கிறப்பாக செவ்வறு டைல்ஸ் போட போறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுப்பாங்க, என்ன பண்ணுப்பாங்க, என்ன பண்ணுமே சரியில்லை, உங்களால முடிஞ்சது கொடுப்பாங்க. நான் எங்க என்ன ஒரு நேரத்தை மேய்ச்சிடல செய்யல அப்படின்னாரு. நான் குடும்பம் என்னாரு 5000 ரூபா ஃபாதர் அவர்கள் எனக்கு டொனேஷனாக கொடுத்திருக்கிறார் நம்ம கோயிலுக்கு. அவருக்கு நன்றி சொல்லுவேன். நன்றி. அடுத்ததாக நம்முடைய பால்ராய் சார் அவர்கள் 5000 அவர் நமது கோயிலுக்காக டொனேஷன் கொடுத்திருக்கின்றார். கரவொலி எழுப்புவோம். நன்றி சொல்ல கைத்தட்டி கரவொலி எழுப்புவோம். பெங்களூர் ரமேஷ் 25000 கொடுத்திருக்கிறார், அவர்கள் நன்றி சொல்வார். அந்தோனி அமுலர் மாதிரி அமிர்தன் அவங்க பையன் அந்தோனி வந்து அவங்க பையன் அந்தோனி வண்ண விளக்கு பெங்களூர்ல இருந்து வர வச்சு வண்ண விளக்கால நம்ம கோயில அழகு படிச்சுட்டான். நான் சொன்னேன், தம்பி கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கணும், நல்லா பண்ணணும், பண்ணணும், கரெக்டா பண்ணியிருக்காரு. அவருக்கும் நன்றி சொல்றேன். அதே நேரத்துல எனக்கு செங்கல் இல்லப்பான்னு கேட்டேன், ஒரு 13000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே போட்டார். அதன் வழியாகவும் அவருக்கு நன்றி சொல்றேன். விரைவாக பெயர் படித்து நன்றி சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே அந்தோணி அமலோற்ப மேரி பூசை மேடை மின்விளக்கு அலங்காரம் 13000, சேவியர் வீரட்டகரம் 5000 ரூபாய், மோகன்ராஜ் 5000 ரூபாய், சாமிநாதன் ஆரோக்கிய மேரி காடுவெட்டி 5000 ரூபாய், பிராங்க்லின் சோபியா 3000 ரூபாய், விளைவேந்திரன் மரிய ரோஸ் குடும்பம் மார்டின் நிரோஷா 15000 ரூபாய், பாரதி ஆசிரியர் வடிவேல் நகர் 1000 ரூபாய், சாமிநாதன் ஆசிரியர் வடிவேல் நகர் 1000 ரூபாய், சேகர் ஆசிரியர் சைலம் 500 ரூபாய்,
ஆல்ரி நித்யா ஆசிரியர் அண்ணாநகர் 2000 ரூபாய், டேனியல் ஆசிரியர் என்ஜிஜுவா நகர் 1000 ரூபாய், லாரன்ஸ் சந்தப்பேட்டை 2000 ரூபாய், கிறிஸ்டோபர் ஆசிரியர் சந்தப்பேட்டை 750 ரூபாய், வேளாங்கண்ணி திருப்பூர் 1000 ரூபாய், செல்வம் சந்தப்பேட்டை 500 ரூபாய், ஜான்பால் 5600 ரூபாய், புஷ்பராஜ் 5000 ரூபாய், சாமுவேல் 700 ரூபாய், மார்ஷல் 600 ரூபாய், குணசேகரன் ஜீவஜோதி ரூபாய் 5000 ரூபாய். நன்கொடை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேவியாரத்து மக்கள் சார்பாகவும் பங்கு தந்தை சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நிறைவு உரை. இதுக்கப்புறம் எந்த உரையும் இருக்காது, உரை நடையும் இருக்காது. கடைசியாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய இந்த ஊரினுடைய தலைவர் அவர்களுக்கு, அவருடைய வருகைக்கு, அவருடைய உதவிகளுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்முடைய அருட்சகோதரிகள் இந்த திருப்பலிக்காக இந்த பூ அலங்காரம் எல்லாம் செய்து கொடுத்த நம்முடைய அருட்சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது சார் சொன்னது போல நம்ம பங்குக்கே ஒரே ஆள் தான், என்னது, டிஎம்எஸ் சவுந்தரராஜன். பாடல் குழு எந்த இதுவாக இருந்தாலும் ஆசிரியர் நம்முடைய திரு பாலாரிக்கராஜ் ஆசிரியர் அவர்கள், அவருடைய தலைமையிலான இந்த பாடல் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நமது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒளி அமைத்து கொடுத்த நம்முடைய நிர்மல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நான் முன்னாடியே சொன்னது போல இந்த ஆலயத்தினுடைய பின்புற சுவர் நான் வந்ததிலிருந்து அது ஒரு மாதிரியாகவே இருந்தது, கட்டி எழுப்பப்படாமல் இருந்தது. அடிக்கடி கேட்பேன், ஏன் அதை இன்னும் கட்டல அப்படின்னு. கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண அது விரைவாக இது இந்த நிலைமைக்கு ஒரு புது பொலிவுக்கு வந்திருக்கிறது. ஆகவே இதற்கு முயற்சி எடுத்த நம்முடைய மேஸ்திரி திரு மரியதாஸ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்திருக்கின்ற இந்த ஊரில் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஊர் பெரியவர்கள், சொத்து தலைவர்கள் மற்றும் இளைஞர்கள், இளம் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.